திருவொற்றியூர் சென்னையில் உள்ள ஒரு பழமையான பகுதி அப்படின்னா இந்த திருவொற்றியூரை சொல்லுவாங்க. சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே ஒரு பழமையான பகுதி அப்படின்னா இந்த திருவொற்றியூர். எப்படி மதுரை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் அப்படின்ட்டு ஒரு பழமையான நகரம் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த திருவொற்றியூரும் ஒரு பழமையான நகரம். இதோடைய உண்மையான பெயர் ஒற்றியூர். எப்படி திருவண்ணாமலையை சுற்றி பல மகான்களுடைய ஜீவசமாதிகள் இருக்கோ, பல மகான்கள் இங்கே வந்திருக்காங்களோ, அது போல தான் இந்த திருவொற்றியூருடைய ஆதிபுரீஸ்வரர் கோயிலையும். இங்க இருக்கிற வடுவுடை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. பட்டப்பாறை அம்மன். கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை கடைசி பகுதி எழுதும் போது அவரால் எழுத முடியலையாம். அந்த எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்படும் போது இந்த கோயில்ல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம். அப்ப நேரம் போனதே தெரியல. அப்ப இரவு ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு அம்மன் வந்து, வட்டப்பாறை அம்மன் வந்து தீப்பந்தம் பிடிச்சதாகவும், இவருக்கு கற்பனை வந்து அந்த ராமாயணத்துடைய கடைசி பகுதியை இந்த இடத்துல தான் வந்து முடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க. இப்படி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த திருவொற்றியூரை சுற்றி. ஏன் நம்ம சென்னையில் ஒரு ஜீவசமாதிகளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பட்டினத்தார். அந்த பட்டினத்தாரோடைய ஜீவசமாதி, அது ஜீவசமாதின்னு சொல்லக்கூடாது, பட்டினத்தாரோடைய கோயில். அந்த கோயில் வந்து இங்கே தான் திருவொற்றியூரில் தான் இருக்குது. எனக்கு இந்த இடத்த திருவொற்றியூர்னு சொல்கிறதோட ஒற்றியூர் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள சிவனடியார்கள் எல்லாருமே ஒற்றியூர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு வருது. பிச்சையோடு தனித்து ஒற்றியூரில் வந்து நிற்க, ஒற்றியூரில் 21 சித்தர்கள் தஞ்சம் அடையும்னு சிவபெருமானுக்கு தெரியும். ஆகையினால் இந்த பட்டினத்தார் கோயிலில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஜீவசமாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு சில மட்டும்தான் வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. சரி, நம்ம இந்த திருவொற்றியூரை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை அந்த திருவொற்றியூரை சுற்றி நான் பயணிச்சிருக்கேன். அப்போ பயணிக்கும் போது எனக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஜீவசமாதியை ஒரு கோயில் வடிவில் பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக வந்து ஒரு மடம் மாதிரி இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஜீவசமாதி பார்த்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே போல ஒரு பற்றை, அதாவது நிறைய வந்து ஆட்டோ ரிப்பேர் பண்ற இடம், வண்டிக்கு வந்து ஃபேப்ரிகேஷன் செய்யற இடம் மாதிரி இருந்தது. உள்ள போனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வண்டிங்க வந்து உடஞ்ச நிலையில இருந்தது. அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி ஒரு ஓரமா இருந்தது. இப்படி நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய இடத்துல என்ன உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த திருவொற்றியூர் போய் எனக்கு தெரிந்த சில ஜீவசமாதிகள்லாம் பயணிச்சு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருகிட்டே கேட்டு கேட்டு நிறைய ஜீவசமாதிகளை பார்த்தேன். இதில் ஒவ்வொருத்தரும் அந்த ஜீவசமாதிகளை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒருத்தர் சொன்னார், ஐயா சில ஜீவசமாதிகள்லாம் இன்னும் உள்ளே இருக்குது, அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம் அவங்களுக்கு பறி போயிடும் அப்படின்னு ஒரு பயத்தில் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அந்த இடத்த வந்து இவங்க வேறு விதமாக கொண்டு போயிடுவாங்க, அதனால் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜீவசமாதிகள் இன்றைக்கும் பூட்டி தான் இருக்குது. சில நேரங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெளியில் வரணும்னு நினைக்கல, அதனால தான் அந்த ஜீவசமாதி வந்து இன்னும் வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கடலொட்டிய ஒரு ஜீவசமாதி இருக்கு. அந்த ஜீவசமாதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி திருச்செந்தூர் கோயில் வந்து கடல் ஒட்டி இருக்கோ அதே போல இந்த ஜீவசமாதியும் வந்து பாத்தீங்கன்னா கடலை ஒட்டி தான் இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா சுனாமி நேரத்துல இந்த ஜீவசமாதி எப்படி இருந்தது அப்படிங்கும்போது அவர் சொன்னாரு, ஐயா இந்த வாசல் வரைக்கும் தான் இந்த தண்ணி வந்தது, அதுக்கப்புறம் உள்ள வரல, நாங்கெல்லாம் பயந்து உள்ள போயிட்டோம். அப்ப எங்களுக்கு வந்து சுனாமின்னு தெரியாது, அதனால நாங்க எல்லாம் இந்த கோயில் உள்ளதான் போய் உக்காந்துட்டோம். அடுத்த நாள் நாங்க டிவியில் பார்க்கும்போது தான் தெரியுது சுனாமினா என்ன, அதோடைய அழிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்படி அவங்க சொல்லும்போது எனக்கு திருச்செந்தூர் கோயில் தான் ஞாபகத்தை வந்தது. இப்படி பல மகான்கள் வந்து இந்த திருவொற்றியூரை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது.
நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது தியாகராஜ சுவாமிகளுடைய திருக்கோவில். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் உண்டு, வடுவுடையம்மன் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இங்க உள்ள ஆதிபுரீஸ்வரர் ஆலயம், அதாவது இந்த ஆதிபுரீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா புற்று மண்ணாலான லிங்கம். இந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா புத்து மண் போல இருக்கும், வெள்ளி காப்புல பாதுகாத்து வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு 3 முறை மட்டும்தான் இந்த வெள்ளி காப்பை பிரிச்சுட்டு சுவாமியோடைய திருமேனியை நம்ம நேர்ல பார்க்க முடியும். இந்த நிகழ்வு எப்ப நடக்கும் அப்படின்னா, கார்த்திகை மாசம் தீபத்தன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. அன்னையிலிருந்து 3வது நாள் நம்ம வந்து இந்த திருமேனியை, சாமியோடைய திருமேனியை நம்ம பார்க்கலாம். நமக்கு சுவாமியோடைய அந்த மை பிரசாதமா இங்க கொடுப்பாங்க. அதுபோல இங்க அமாவாசை அன்னைக்கு வெள்ளை பூசணிக்கால விளக்கேத்துறது வழக்கம். நம்ம மனசுல ரொம்ப நாளா நடக்காத ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா இந்த சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இங்க வெள்ளை பூசணியில விளக்கேத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயில்ல நடக்கும். இந்த கோயிலை பத்தி நிறைய சிறப்பு இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சுந்தரருக்கு திருமணமான கோவில் இந்த இடம் தான். இந்த கோயில்ல சோழர்கள் காலத்து கல்வெட்டு நிறைய பார்க்கலாம். அதுல இங்க உள்ள ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து இந்த கோயிலை கட்டுனது யாரு, இங்க யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்க, யாருக்கு எவ்வளவு சம்பளம், அதே போல இந்த ஊர்ல பெரியவங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வேலை என்ன, இந்த குளத்தை யார் பராமரிச்சாங்க, யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் இந்த கோயிலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த கல்வெட்டுல இருக்கு. அதுவும் சோழர் காலத்துல இதெல்லாமே வந்து குறிப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோயிலை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனையோ பெரிய பெரிய கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம். ஆனா இந்த கோயில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா நீங்க சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை மறக்காம ஒரு தடவையாவது வந்து பாருங்க. சரி, இப்போ இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை சுத்தி உள்ள ஜீவ சமாதிகளை பத்தி நம்ம பார்க்கணும். இதுல முதலாவதாக பட்டினத்தார். நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது பட்டினத்தார். ஆனால் பட்டினத்தாருடைய ஜீவசமாதி கிடையாது. இது பட்டினத்தார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பட்டினத்தாருடைய உடல் இந்த பஞ்சபூதத்தோட கரைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நிறைய மகான்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. ஏன் ராகவேந்திரர் கூட ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாரு. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த உடலையே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தோட கரைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் இந்த பட்டினத்தார். இந்த பட்டினத்தாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் காவேரி பூம்பட்டினத்துல பிறந்தவர். இவர் பெரிய செல்வந்தர், அரசரோட நேரடி தொடர்புடைய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர் திடீர்னு வந்து ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு சன்னியாசியா போயிடுறாரு. அப்படி போகும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா கிட்ட போய், இந்த மாதிரி பட்டினத்தார் வந்து சன்னியாசியா போயிட்டாரு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்க வந்து சொன்னா அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவரை தேடி போறாரு. அப்ப ஒரு திண்ணையில அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ராஜா அவர்கிட்ட போய் பேசுறாரு. கடைசியா ராஜா அவர் வந்து எப்படியோ நம்ம வந்து இவரை மாத்திரணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு, நீ என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அதுக்கு பட்டினத்தார் சிரிச்சிட்டு சொல்லுவாரு, ராஜாவாகிய நீ நின்றுட்டு இருக்க, பரதேசியாகிய நான் உட்காந்துட்டு இருக்கேன், இதை விட நான் என்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிப்பார். ராஜா அந்த ஒரே ஒரு வார்த்தையில திரும்பி போயிடுவார். இப்படி பட்டினத்தாரை பத்தி நிறைய நிகழ்வுகள் நம்ம பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட மகான் எங்கேயுமே மோட்சம் கிடைக்கல. அவருக்கு வந்து சாமி கிட்ட வந்து தன்னை வருத்தி கேட்பாரு, நான் அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் கருணை காமிக்க மாட்டேங்கிற, என்னுடைய சீடருக்கெல்லாம் நீ வந்து முக்தி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப அசரீதியா ஒரு குரல் கேட்கும், உனக்கு எங்க பேய் கரும்பு இனிக்குதோ அங்கதான் உனக்கு முக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் அசரீதியா கேட்கும். அவருக்கு கடைசியா பேய் கரும்பு இனிச்சது இந்த திருவொற்றியூர்ல, அதாவது ஒற்றியூர்ல. அந்த இடம் தான் நீங்க பாக்குற இந்த பட்டினத்தார் கோவில். இந்த கோயிலை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு சின்ன கடை இருந்தது. அந்த கடையோடைய உரிமையாளர் நாடக கலைஞராம். அவர் நம்ம கிட்ட நல்லா பேசினாரு. அவருடைய பேச்சு வந்து ரொம்ப இனிமையா இருந்தது. அவருடைய குரலும் ரொம்ப அழகா இருந்தது. ஐயா நம்ம திருவொற்றியூர்ல வந்து இந்த கரும்பு இனிக்கிறதுக்கோசம் பாடினாரு. பார்த்தீங்கன்னா, கண்டம் கரியதாம், கண்மூண்டுடையதாம், அண்டத்தை போல் அழகியதாம், தொண்டர் உடலருகும் தித்திக்கும் ஓங்குபவள் திருவொற்றியூர் கடலருகே நிற்கும் என் கரும்பே, கடலருகே நிற்கும் என் கரும்பே. ஐயா 1000 பாடல் பாடியிருக்காரு. இந்த திருவொற்றியூர்ல 5 பாடல் பாடினாரு. சும்மா நச்சுன்னு பாடிட்டாரியா. இது சிவலோகம் சொல்றாயா. சிவலோகத்தில் இருக்கிறோம், நம்ம வாழ்கிறோம். அதனால இங்க வந்து எல்லாம் துன்பம் இல்லாம வரும்போது வாசப்படி தொட்டு கும்பிட்டு பயபக்தியா உள்ள போங்க, பயபக்தியா வாங்க. என்ன தயவுசெய்து அவர் வந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்தை ஃபோட்டோ பிடிக்கிறது செய்யறதெல்லாம் நிறையா அது பின்விளைகள் கொஞ்சம் இதுவாக இருக்குயா. நம்ம ஜனங்கிட்ட அவருக்கு சொன்ன அதை ஃபோட்டோ பிடிக்காதீங்கப்பா, இந்த வீடியோ காலில் வச்சு காட்டுறாங்கய்யா, அதெல்லாம் தப்புயா, அதெல்லாம் காட்டக்கூடாதுயா, அதெல்லாம் தெரியல அறியாமைகளையா. நான் அப்போ கூட சொல்லிவிடுவேன் அப்பா கிட்ட போய், அப்பா தெரியாமல் பண்ணிட்டாங்கப்பா, மன்னிச்சுக்கப்பா, தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் கழுத்துல வந்து பூ டப்புன்னு விழையா.
அப்போ கேட்குறாருயா, உசுரோட உட்காந்துறாருயா. அது யாருன்னா சொன்னால் நம்ப மாட்டேன், பைத்தியாருன்னு சொல்லாங்கய்யா. அதனால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்யா, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்ப்பா. எதிர்பார்க்காம செய்துதான் தர்மன்றோம். பட்டினத்தார் கோயிலை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது நம்மளுடைய இடதுபுறமாக ஒரு 200 மீட்டர் தொலைவில் மெதுவாக நடந்து வந்தோம் அப்படின்னா மெயின் ரோட்லேயே வீரராகவர் சுவாமியோடைய ஜீவசமாதி இருக்கு. சுவாமி வந்து 1962 ஒரு பௌர்ணமி தினத்துக்கு முந்தின நாள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. சுவாமியோடைய பூர்வீகம் என்ன, சுவாமி எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிற எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது. சுவாமி ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு மகான். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் வந்து ஒரு நல்ல செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கு உள்ள மக்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் கோயிலை பார்த்துட்டு இந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு வந்து தியானம் பண்ணிட்டு போறவங்க ஏராளம். அப்படியே கொஞ்சம் மெல்ல நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா அப்பர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது வீரராகவர் சுவாமியை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா அப்பர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இடதுபுறமா பீச்சை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போகும். அது உள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஜீவசமாதிகள் இருக்கு. அந்த ஜீவசமாதிகளை தான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அப்பர் தெருவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது சடை சுவாமிகள். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சீடரான நைனா சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் இருக்குது. இது தனியாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதுனால நம்ம போகும்போது அந்த ஆலயம் திறந்திருந்தால் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அங்கே பக்கத்தில் யார்கிட்ட கேட்டுட்டு அவங்க பர்மிஷனோட தான் அங்கே உள்ளே போக முடியும். அதே மாதிரி ரொம்ப அமைதியான இடம். நீங்கள் வந்து அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த இடம் எவ்வளோ நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு சின்ன கல்வெட்டு பார்த்தேன். அந்த கல்வெட்டில் இங்கே உள்ள சமாதிகளுடைய பெயர்கள் வந்து இருந்தது. அதில் மகான்கள், அதாவது நம்ம சடை சுவாமியோடைய பேரும் நைனா சுவாமிகளுடைய பேரும் சேர்த்து 9 பேருடைய சமாதி பேர்கள் வந்து அங்க இருந்தது. இதுல இவங்க 2 பேர் மட்டும்தான் ஜீவசமாதி, மீதி எல்லாமே வந்து இவங்களுடைய வம்சாவளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தி பெரிய தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனா இந்த இடம் ரொம்ப பழமையானது அப்படின்ட்டு இந்த கட்டிடத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பா இந்த சடை சுவாமி வந்து ஒரு பெரிய மகானா தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து அவ்வளவு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா இவரை பத்தி ஒரு தனி பதிவு நான் போடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இவரை பத்தியான எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாம இது தனியாருக்கு சொந்தமான இடம் அப்படிங்கறதுனால யாருக்குமே இவரை பத்தி எந்த தகவலும் தெரியல. இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே மெல்ல நகர்ந்து நம்ம இப்ப அடுத்த ஜீவசமாதிக்கு போவோம். இந்த ஜீவசமாதியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அதே வழியாக நீங்கள் மெயின் ரோடுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ரோடுக்கு முன்னாடியே அப்பர் சுவாமிகளுடைய கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். ஒரு சின்ன தெருக்குள்ளே தான் இருக்கும். அந்த கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை தான் பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த கோயிலும் பார்க்க வேண்டிய கோயில். அப்படியே இந்த சுவாமியை பார்த்துட்டு பீச்சோரமாக நடந்து வந்தோம் அப்படின்னா 2 பக்கம் இருக்கும். அதாவது உங்களுடைய இடது பக்கம் போனீங்கன்னா மௌனகுரு சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி வந்து எந்த நேரமாக போனாலும் அது பூட்டி தான் இருக்குது அந்த ஜீவசமாதி. ஆனால் அந்த ஜீவசமாதி நீங்கள் வெளியிலேருந்து உள்ள லிங்கத்தை பார்க்கலாம். அப்புறம் அதே வந்து நீங்கள் வலது பக்கமாக திரும்பினீங்க அப்படின்னா பீச்சை பார்த்த மாதிரி அப்பையா சுப்பையா சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் திருச்செந்தூர் கோயில் எப்படி வந்து பீச்சோரமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த அப்பையா சுப்பையா சுவாமிகளும் இந்த பீச்சை ஒட்டின மாதிரியே இருக்கும். இந்த சுனாமி அப்பையும் இந்த இடம் வந்து பாதுகாப்பா இருந்தது அப்படின்னா இந்த மகான்களுடைய கருணை தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. இந்த ஜீவசமாதியெல்லாம் பார்த்துட்டு அப்பர் கோயிலையும் பார்த்துட்டு மெல்ல வெளியில் வந்தோம் அப்படின்னா மறுபடியும் பட்டினத்தார் கோயில் வழியாக நீங்கள் எதிர்புறமாக, அதாவது பட்டினத்தார் கோயிலுக்கு அப்படியே எதிர் ரோடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஆட்டோ ஷெட்டு, அதாவது ஆட்டோ ரிப்பேர் செய்கிற ஒரு ஷெட்டுக்குள்ள சுவாமியோடைய ஜீவசமாதி. அவருடைய பேரு நாதமுனி சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியல. இந்த கல்வெட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே வந்து சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே மெல்ல நகர்ந்து நம்ம வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பீச் ரோடு வழியாக நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே இன்னொரு ஜீவசமாதி இருக்குது. மறுபடியும் பட்டினத்தார் கோயிலேருந்து பீச் ரோடு வழியாக மெல்ல நகர்ந்து வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லேயே வலதுபுறமாக முத்துகிருஷ்ண சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது.
இந்த ஜீவ சமாதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே இருக்கும். நீங்கள் அந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும், காலடியான்பேட்டை ஒண்டிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பேர் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே வந்துடலாம். இங்கேயும் வந்து நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது இந்த கோயில் பூட்டி இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி ஆயிடுது. அப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் வரும்போது 11-12 மணி ஆகும்போது இந்த கோயிலை மூடிடுறாங்க. இந்த ஜீவ சமாதிக்கு வரும்போது இந்த ஜீவ சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த சுவாமி கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 லிங்கங்கள் இருக்கு. ஒரு லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி வீரராகவ சுவாமிகளுடைய ஜீவ சமாதியானது 6 அடிக்கு ரோட்ல இருந்து 6 அடிக்கு கீழே இருக்கோ அது போல தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு கீழே சுவாமியோடைய ஜீவ சமாதியில் இருக்கு. சுவாமியை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல. கண்டிப்பா இவரை பற்றி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சா அடுத்த பதிவில் சுவாமியை பற்றி ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். மெல்ல இந்த ஜீவ சமாதியும் பார்த்துட்டு மெல்ல நகர்ந்தோம் அப்படின்னா இப்போ திருவொற்றியூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஸ்ரீமத் வெங்கட்ட சுப்பானந்தா சுவாமிகள், அதாவது இவரை தாத்தா சுவாமிகள் அப்படிங்குவாங்க, ஓல்டு வாஷர்கான்பேட்டில் இருக்கு. இவருடைய ஜீவ சமாதிக்கும் நான் போயிருக்கேன். இப்போ சமீபத்தில் மிகவும் பிரபலமான இந்த ஜீவ சமாதி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் இவரை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இவர் ஜீவ சமாதி உள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய சமாதிகள் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 சமாதிகளுக்கு மேலே நானே பார்த்தேன். அதுவுமே வந்து பராமரிப்பு இல்லாமல் இந்த இடத்த பற்றியான ஒரு முழு தகவலுமே எனக்கு தெரியல. அதனால அங்கே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அப்படியே மெல்ல குன்னங்குடி மஸ்தான் அவருடைய ஜீவ சமாதிக்கு வந்தேன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் பிறப்பால இஸ்லாமியராக இருந்தாலும் சிவன் மேல் உள்ள பற்றுனால இவர் சிவன் வழிபாடு கொண்டவர். இங்கே வந்து திருவொற்றியூர், அதாவது இவர் இருந்த ஊர் வந்து குன்னங்குடி, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை நோக்கி திருவொற்றியூரை நோக்கி வராரு. இங்கே நிறைய சித்து வேலைகள், அதாவது நிறைய விஷயங்களை வந்து இங்கே பண்ணுறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குன்னங்குடி மஸ்தான் இடத்துக்கு நான் போயிருந்தேன். அவ்வளோ நல்ல வைப்ரேஷன். அப்போ இது ஒரு ஜீவ சமாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இது ஜீவ சமாதி இல்லை, ஐயா வந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. 1838 இவரு ஜீவசமாதி அடைஞ்சதாக சில பதிவுகள் இருந்தது. ஆனா இங்க இருக்கிறவங்க ஐயா வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பத்தியான முழு விவரம் எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடம் வந்து அவ்வளவு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா திருவொற்றியூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். மகாராணி அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. நீங்க கூகுள் மேப் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நான் சொல்ற எல்லா ஜீவ சமாதிகளும் கூகுள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நாள்ல இத்தனை ஜீவ சமாதி பார்க்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவ சமாதிலையும் குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணீங்கன்னா கூட அதுக்கப்புறம் இந்த கோயிலை சுத்தி வர்றது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஒரு ஜீவ சமாதியை நீங்க முழுசா அந்த இடத்த போயிட்டு உக்காந்துட்டு அந்த இடத்துடைய பாசிட்டிவ் வைபை அனுபவிக்கிறதுக்கு. இப்படி நீங்க ஒவ்வொரு இடமா போகும்போது நீங்களும் டயர்ட் ஆயிடுவீங்க. மற்ற ஜீவ சமாதிகளும் முழுமையா உங்களால பார்க்க முடியாது. அதனால ஒரு நாள்ல பார்க்க முடியாது. நீங்க ஒவ்வொரு ஜீவ சமாதியும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க பிளான் பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் தேவைப்படும் இல்ல அத்தனை ஜீவ சமாதிகளும் பார்க்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாட்கள்ல எல்லா ஜீவ சமாதிகளும் வந்து திறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயாவோட பேர் ஷேக் சுல்தான் அப்துல் காதிர். கூப்பிடுறது குணங்குடியார். குணங்குடியில் இருந்ததுனால குணங்குடியார். இங்கே வந்து நீங்கள் நினச்சதும் நடக்கும். மற்ற தர்காக்கள் மாதிரி இது இல்லை. இது கொஞ்சம் வேறுபட்டது. இங்கே மனம் இருந்தால் தான் நீங்கள் குணம் கொண்டால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். குணங்குடியாரெல்லாம் வர முடியாது. நீங்கள் இப்போ இந்த என்ன வயசு அதெல்லாம் இல்லை. எனக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தை கொடுங்க சரி கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தொழில் இல்லை, எனக்கு தொழில் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். இது அந்த மாதிரி இடம். நிறைய இந்த இன்னும் கிடையாது தவராஜர், அவர் ஞான வள்ளல், அதே மாதிரி மருத்துவர். அதுக்கு எப்படி அப்படி நோயும் இவங்க தான் தீரும். எல்லாத்துலேயும் வல்லமை படைச்சவர். இறைவனுடைய நேரடி பார்வை அவர் மேலே இருந்ததுனால அவருக்கு அந்த ஒரு இதுதான் குணங்களுடைய சிறப்பு. அதே மாதிரி இவர் சீடரு எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, தனக்கு நிகராக இருக்கணும். அதனால தான் அந்த வலது கையில் இருக்கிற இப்ராஹிம் சாகும் உழவர் நாயகத்தையும் தன் பக்கத்துலேயே தன் வளர்த்த குழந்தையும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. गुड़गुड़ी बाबा जिंदगी मिली माले बाबा गुड़गुड़ी मस्तान बाबा तेरे दर पे गुड़गुड़ी मस्तान बाबा रायपुरम वाले बाबा रायपुरम में मशहूर है हजरत गुड़गुड़ी मस्तान बाबा
பிறகு நம்ம நேரம் மார்க்கெட் ரோடுக்கு வந்தோம். மார்க்கெட் ரோட்ல வள்ளலாருடைய மடாலயம் ஒன்று இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தினமும் அன்னதானம் கொடுப்பாங்க. இங்க என்ன விசேஷம் அப்படின்னா வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா வடுவுடை அம்மன் கோயில சாமியை தரிசனம் பண்ணிட்டு பட்டினத்தார் பார்க்கறதுக்கு வருவாராம். பட்டினத்தார் கோயிலுக்கு வருவாராம். அப்படி வரும்போது ரொம்ப வெயில் இருக்கும். அந்த இடத்துல வந்து இங்க ஒரு மரம் இருக்கும், அங்க ஒதுங்கிறதுக்காக வந்து நிப்பாராம். இப்படி அந்த இடம் தான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் மடாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மடாலயம் கட்டி இன்னைக்கும் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடமும் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ரொம்ப பழமையான கட்டிடக்கலை இங்க இருக்க பார்க்கலாம். நீங்க இந்த சுவாமியை பார்த்துட்டு அப்படியே மெல்ல நகர்ந்தோம் அப்படின்னா எதிரில் 2 சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்கு. வள்ளலார் மடாலயத்துக்கு எதிரில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் அப்புடு சுவாமிகள் என்கிற ஹைகோர்ட் சுவாமிகளோட ஜீவசமாதியும் இருக்கு. இந்த அப்புடு சுவாமிகள் அதாவது ஹைகோர்ட் சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி சுவாமிகளுடைய சீடர். பாடகச்சேரி சுவாமிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் நிறைய கோயிலை கட்டியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் அதாவது கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரம் ஆலயம் கட்டுறதுக்கு இவர் தான் உறுதுணையாக இருந்தார். இவர் மக்கள் கிட்ட யாசகம் பெற்று தான் இந்த கோயிலெலாம் கட்டியிருக்காரு. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக 2 விஷயம் சொல்கிறேன். சுவாமிகள் வந்து இவருடைய விஷயத்தை வந்து நேபாள் மன்னர் காதல் எப்படியோ போயிடுச்சு. இவரை பார்க்க வரணும்னு சொல்லி சென்னை வந்து இவரை பார்த்துட்டு போனதாக ஒரு தகவல் இருக்கு. இவருடைய சீடரான அப்போடு சுவாமிகள் அதாவது ஹைகோர்ட் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவருக்கு ஏன் ஹைகோர்ட் சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அந்த காலத்துல ஹைகோர்ட்ல இவர் ஒரு கூலி வேலை அதாவது பங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கா அப்படின்னா ஒரு விசிறி மாதிரி. அந்த காலத்துல மின் விசிறி கிடையாது. பங்கான்னு சொல்லி அந்த விசிறியை வந்து இவர் கயிறுல இழுப்பாங்க. அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால இவருக்கு ஹைகோர்ட் சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்றாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இவர் கண்ணை மூடிக்கிட்டு தியான நிலையில அந்த விசிறி ஆட்டிட்டு இருக்கும் போது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஜட்ஜு கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்த வந்து ஜட்ஜு வந்து ஆங்கிலேயர். அவர் நேரா வந்து பாக்குறாரு. அப்ப பேசுறாரு. அவர் பேசுறத கூட கேட்காம அந்த கையில இருக்கிற அந்த கயிறை வந்து இவர் வந்து அசைச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த அசைவுல ஒரு பதட்டமும் இல்லாம இருக்கு. அப்பதான் இவர் புரிஞ்சிட்டு இருக்காரு தூங்குறவங்களால இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியாது. அப்புறம் இவருடைய நிலை வேற அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லிடுறாரு, இவர் இந்த மீட்டிங்க வேலை வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் முழு நேரம் ஆன்மீக ஈடுபாட்டுல ஈடுபடுறாரு. இவருக்கும் இவருடைய குருவான பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் எப்படி தொடர்பு இருந்தது அப்படின்னா ஒரு முறை பாடகச்சேரி சுவாமிகள் சென்னை வரும்போது இந்த ஹைகோர்ட் சுவாமிகளை பத்தி சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, போய் அவரை கூட்டிட்டு வாங்க என்கிட்ட அப்படிங்கிறாரு. அப்ப இவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சுவாமி இருக்காரு, உங்களை கூப்பிட்டாரு, நீங்க வாங்க அப்படிங்கும் போது இவர் வரமாட்டேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி துரத்திடுறாரு. அப்ப இவங்க வந்து சொல்றாங்க இல்ல சாமி அவர்லாம் வரமாட்டாரு அப்படிங்கும் போது அவர் சொல்றாராம் தியாகராஜ சுவாமிகள் உன்னை கூப்பிடுறாரு நீ வா அப்படின்னு சொல்றாங்க. இவரும் கிளம்பி வராரு. அப்ப வரும்போது 2 பேரும் பார்த்துக்கிட்டு 2 பேரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதாவது அந்த குருவுக்கும் சீடருக்கும் உள்ள அந்த பந்தம் ரொம்ப நாள் பந்தம் ஏதோ ஒரு கால சூழ்நிலைகளால இந்த பிறவியில அவங்க பிரிஞ்சிடறாங்க. மீண்டும் அவங்க சந்திக்கும் போது அவங்க அப்படி ஒரு எப்பயும் அதாவது ரொம்ப பழகன மாதிரி கட்டி அணைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்றாங்க. இவருடைய ஜீவசமாதிக்கு பக்கத்திலே இவருடைய ஜீவசமாதியும் இருக்கு. திருவொற்றியூர் போறீங்க அப்படின்னா மார்க்கெட் ரோட்ல இவங்களுடைய 2 பேர் ஜீவசமாதிகளும் உள்ள இருக்கு. நீங்க கேட்டுட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா இதுவும் ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம். காலையில நீங்க அந்த பூஜை நேரத்துல போனீங்கன்னா மட்டும்தான் இங்க கோயில் திறந்திருக்கும். நம்ம அடுத்ததா அப்புடு சுவாமிகள் ஹைகோர்ட் சுவாமிகளை பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா இந்த சுவாமிகள் பக்கத்திலே ஒரு வெளி கேட் இருக்கு. அதாவது நம்ம உள்ள வரும்போது மார்க்கெட் ரோடுலயே உள்ள வருவோம். இங்க சுவாமியை பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு கேட் இருக்கும். அடுத்த தெருவுக்கான ஒரு கேட் இருக்கும். அது வழியா வெளியில வந்து நம்ம இடதுபுறமா கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வள்ளலாருடைய முதல் மாணவனான வேலாயுத சுவாமிகளுடைய ஜீவசமாதி இங்க இருக்கு. ஜீவசமாதியில் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருடைய ஜீவசமாதி இருக்கு. ஒன்னு குப்புசுவாமி சுவாமிகளுடைய ஜீவசமாதி, இன்னொன்னு ஆறுமுக சுவாமிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவரை ராவ் பகதூர் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பேர் இருந்துச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருந்தது. இதை பத்தியான தகவல் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. அங்க இருக்கிறவங்க கிட்டையும் கேட்டோம், அவங்களுக்கும் முழு தகவல் தெரியல. அதே போல வெளியில போர்டுல வந்து பாத்தீங்கன்னா வேலாயுத சுவாமிகளுடைய பிறப்பு வந்து 1832, ஜீவசமாதி வந்து 1859 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் வாழ்ந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பிறகு அவரை பத்தி நான் வந்து சில தகவல்கள் சேகரிக்கும் போது ஐயா வந்து 1889 தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதாவது 57 வருடத்துல தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இது எது சரியான தகவல் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து கீழே இவரை பத்தியான தகவல் எனக்கு கொடுங்க. அதே போல இங்க உள்ள 2 பேருடைய ஜீவசமாதிகளும் இருக்கு. அவங்கள பத்தியும் உங்களுக்கு தெரிந்த தகவலை இங்க சொல்லுங்க. இப்படி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகான்களை பத்தி நிறைய விஷயங்கள் கல்வெட்டா கூட இருக்கு. அதை பாதுகாக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். நம்ம இன்னைக்கு புது புது கோயிலை வந்து நம்ம கட்டுறதுக்கு எவ்வளவோ செலவு பண்றோம்.
பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி பல மகான்கள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த விஷயத்தை நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோம். அடுத்ததாக ரோம மகரிஷி. ரோம மகரிஷியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது அவருடைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜீவசமாதியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரோமம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி மாதிரி இவருக்கு உடம்பெல்லாம் வந்து முடியாக இருக்குமா. இவருடைய ஒரு முடி உதிர்வது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய ஆயுள் காலம். பிரம்மனுடைய ஆயுள் என்ன அப்படின்னா பல கோடி வருஷம் அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு விஷயம் வந்து இந்த ரோம மகரிஷியை பற்றி சொல்கிறாங்க. இவரை பற்றியான முழு தகவலும் எனக்கு தெரியாது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில், அதாவது ரோம மகரிஷியோடைய அந்த ஜீவசமாதின்னு சொல்கிற அந்த இடமானது ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த கேட்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. மற்ற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த இடமும் ரொம்ப நல்லா இருக்கும். ரோம மகரிஷி பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தடாகம் மகான் நாராயண சுவாமியுடைய சீடர் ஸ்ரீமத் அப்பன் சுவாமிகள் நினைவில்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. இவர் ஜீவசமாதியா இல்லை இவர் வந்து இவருடைய நினைவில்லமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடம் பூட்டியே தான் இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை முயற்சி பண்ணேன். எப்போ போனாலும் இந்த இடம் பூட்டி தான் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக நான் வந்து சுவாமியோடைய ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். இவரை பற்றியான தகவலும் எனக்கு தெரியல. நம்ம கடைசியாக வந்தது ஓல்டு வாஷர்கான்பேட்டில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் இந்த ஜீவசமாதி. நிறைய பேருக்கு இது ஜீவசமாதினா நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா தெரியாது. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டேன். அந்த ஆட்டோ டிரைவரே சொல்லாரு, இத்தனை வருஷமாக எனக்கு இது ஜீவசமாதின்னு தெரியாது தம்பி. இந்த இடத்துல வந்து நிறைய கல்யாணம் நடந்திருக்கு, நிறைய சுபகாரியங்கள்லாம் நாங்கள் இங்கே தான் நடத்துவோம். நீங்கள் சொல்லி தான் தெரியும் இது ஒரு மகானுடைய ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா அவ்வளவு பழமையாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு பக்கத்துல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும் இந்த கோயில் உள்ள. இந்த கோயில் உள்ள போனோன்னே நீங்க வந்து அவ்வளவு ஒரு அமைதியை நீங்க வந்து உணரலாம். இந்த இடம் வந்து குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 1 மணி நேரமாவது இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல போனோம் அப்படின்னா ஸ்டான்லி தர்கான்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப விசேஷம். இவர் வாழ்ந்த காலத்துல அந்த தர்கால இருந்த, அதாவது அந்த ஸ்டான்லி தர்கால இருந்த 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை பார்க்கும்போது எனக்கு நெரூர்ல இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரருடைய ஞாபகம் தான் வரும். தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய புகைப்படமும் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமியுடைய புகைப்படமும் ஒரே மாதிரி இருக்கும். இப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஜீவசமாதிகளை நான் இங்க சொல்லியிருக்கேன். நிறைய ஜீவசமாதிகள் என்னால் போக முடியல. வழித்தடம் கூகுள் மேப்பை வச்சுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா இதுக்கப்புறம் யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜீவசமாதிக்கும் போய் ஒவ்வொரு ஜீவசமாதியை பத்தி அவங்கள பத்தியான தனி கதைகள் நான் வீடியோவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் ஒரு பதிவிடும் போது யாரோ ஒரு நட்பு கிடைச்சு இங்கே உள்ள ஏதாவது ஒரு மகானை பற்றி பதிவிடுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த திருவொற்றியூரை பற்றி நான் பதிவிடும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக இந்த திருவொற்றியூரை சுற்றி உள்ள நிறைய மகான்களை பற்றி தனித்தனியாக பதிவிடணும், அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் செய்வேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். எந்த ஒரு பயணமே நாம் பிளான் பண்ணி போகிறத விட யதார்த்தமாக அந்த பயணம் ஆரம்பிக்கும் போது அந்த பயணத்தில் கிடைக்கிற அனுபவம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படி தான் இந்த திருவொற்றியூர் பயணமும் எனக்கு யதார்த்தமாக ஆரம்பிச்சது. இந்த திருவொற்றியூர் பயணத்தில் ஒவ்வொரு முறையும் எனக்குள்ள ஒரு கேள்வி, எதுக்காக இந்த வீடியோவை நான் எடுக்கணும், திடீர்னு நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வரணும், ஏன் நம்ம கிளம்பி வந்து இவ்வளோ ஜீவசமாதிகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த வீடியோ போக போக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போனது. இது 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம். முதல் பகுதியில் நான் பயணித்த இந்த ஜீவசமாதிகளை பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அடுத்த 2 பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தித்த சில நபர்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் நான் கடைசியாக எல்லா ஜீவசமாதியும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவொற்றியூரில் உள்ள எல்லா ஜீவசமாதிகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆன்மீக ஞானம் கொண்டவர். அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம்.
ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.